அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மார்கழி மாதத்திலே திருவெம்பாவை படிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி. வாருங்கள். மார்கழி மாதத்தில் கோவிலுக்கு செல்பவர்கள் திருவெம்பாவை பாடல்கள் பாடினால் அளவற்ற புண்ணியத்தையும் தடைகள் அனைத்தும் நீங்கி விரைவில் திருமண யோகம் கைகூடி வரும். மார்கழி மாதத்தில் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாயு சக்தியான காற்று தூய்மையாக பூமி எங்கும் பரவியிருக்கும். அந்த தூய்மையான காற்றை சுவாசித்தால் இரத்த ஓட்டம் சீராகி உடம்பில் புத்துணர்ச்சி கிடைக்கும் என்பது அறிவியல் ரீதியான உண்மையாகும். மற்ற நாட்களில் கோவிலுக்கு சென்று வழிபடுவதாலும் உரிய பலனும் புண்ணியமும் கிடைக்கும். மார்கழி மாதத்தில் வெறுமனே கோவிலுக்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்து வந்தாலே புண்ணியம் கிடைப்பது உறுதி. இதற்கு காரணம் இந்த மாதத்தில்தான் வைணவர்களுக்கு பிரியமான வைகுண்ட ஏகாதசி திருநாளும் சைவ சமயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பிடித்தமான ஆருத்ரா தரிசன திருநாளும் வருகின்றன. மார்கழி மாதத்தில் விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு கோவிலுக்கு சென்று திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல்களை பாடி சுவாமி தரிசனம் செய்து வருவார்கள். இதில் திருப்பாவை பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சியாரால் அருளப்பெற்றது. திருவெம்பாவை சைவ சமய குறவர்களில் ஒருவரான மாணிக்க வாசகரால் அருளப்பெற்றது. திருவெம்பாவை பாடலை மாணிக்க வாசகர் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலையில் அருளிச் செய்தார். அதேபோல திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை திருப்பெருந்துறையில் அருளினார். கன்னிப்பெண்கள் தோழியரை தூக்கத்திலிருந்து எழுப்பி அனைவரும் ஒன்று சேர்ந்து நீர்நிலைகளுக்கு சென்று கூட்டமாக குளித்துவிட்டு தாங்கள் வழிபடும் தெய்வமாகிய அண்ணாமலையாரை வேண்டி அங்கிருந்த கன்னிப்பெண்களும் சிறுமிகளும் பாவை நோன்பு இருப்பதைக் கண்டு திருவண்ணாமலையில் இருந்த மாணிக்கவாசகர் தன்னையும் ஒரு கன்னிப்பெண்ணாக கற்பனை செய்து கொண்டு ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியை யாம்பாட கெட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் என வாழ் போன்ற ஒளி பொருந்திய அகன்ற நீண்ட அழகிய கண்களை உடைய பெண்ணே, தொடக்கமும் முடிவும் இல்லாத சோதி வடிவான சிவபெருமானை பற்றி நாங்கள் பாடிக்கொண்டு வருகிறோம். அதை கேட்டும் எழுந்து வராமல் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, உனது செவிகள் என்ன அவ்வளவு வன்மையானவையா என்று கேட்டு தங்களின் வாழ்வு வளமோடு இருக்க வேண்டும் என்றும் தங்களுக்கு கண் நிறைந்த கணவன் வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்வதாக பாடியவையே பதிகங்களாகும். ஆகவே நாமும் மார்கழி மாதத்திலே சிவன் கோவிலுக்கு சென்று திருவெம்பாவையை பாடி பயன் பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.